தமிழக விவசாயிகளின் நலன் கருதி ஆறுகளின் குறுக்கே தடுப்பணைகள் அமைக்க போராடினால் திமுகவினர் மணலை கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு விவசாயிகள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு. காவேரியில எங்களுக்கு தடுப்பணை கட்டணும். காவேரியில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் ஓடுற கிட்டத்தட்ட 33 பெரிய ஆறுகள் இருக்கு. பாலாத்திலையும் சரி, காவேரியில வைகை ஆற்று, தாமிரபரணி போன்ற தென்பண்ணை போன்ற ஆறுகள் எல்லாம் எல்லாத்துலயும் எங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. இது ஒரு இயக்கமாக நாங்க கொண்டு போறோம். ஏற்கனவே கொண்டு வந்துட்டு இருக்கோம். எங்களாலதான் இப்ப பாலாத்துல ஒரு 4 தடுப்பணை கட்டிட்டு இருக்காரு. 2 கட்டி முடிச்சா இன்னும் கட்டிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இது வரையும் கட்டுதல் கிடையாது, கட்டல. பாலாறு தமிழ்நாடுல 223 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு. பில்லூர்ல இருந்து அங்க சதுரங்கப்பட்டத்துல போய் முடியுது பாலாறு. அதுல ஒரே ஒரு தடுப்பணை தான் வெள்ளக்காரன் காலத்துல வாலாஜால கட்டினது. அதுக்கப்புறம் நாங்க போராட்டம் பண்ணி பாலாத்தை காப்போம் எத்தனையோ இயக்கங்கள் நடத்தணும், போராட்டம் பண்ணோம், நடைபயணம் பண்ணோம், சைக்கிள் பேரணி பண்ணோம். அதுக்கப்புறம் 2 தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. ஆனா 2 தடுப்பணை கட்டினதுனால அங்க சுத்தி 10 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அங்க விவசாயம் செழுமையா இருக்கு. கிணத்துல தண்ணி அப்படியே மேல நிக்குது. தடுப்பணைனால ஏன் கட்ட மாட்டாங்க? மணலை கொள்ளடிக்கணும்னு. இது கடந்த ஆட்சி காலத்திலும் சரி, இந்த ஆட்சி காலத்திலும் சரி, மணலை கொள்ளடிக்கிறதுக்காக இவங்க பாலாத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்க ஆத்திலையும் தடுப்பணை கட்ட மறுக்கிறாங்க. கொள்ளிடம் ஆறு 110 கிலோமீட்டர் இருக்கு. முக்கோம்புக்கு முன்னாடியில இருந்து போது அங்க முடியுது. பூம்பாறுல பக்கத்துல முடியுது. அங்க கொள்ளிடம் பக்கத்துல முடியுது. அங்க அந்த 110 கிலோமீட்டர்ல நாங்க 10 தடுப்பணை கேட்டோம். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? 17 குவாரி தொடங்கி இருக்கிறாங்க. மணல் குவாரிகள் 17. எவ்வளவு அநியாயம்! 4 கிலோமீட்டர் இந்த பக்கம், 4 கிலோமீட்டர் இந்த குவாரி முடியிறப்போ இன்னொரு குவாரி, மணல் குவாரி, இன்னொரு குவாரி முடிகிறப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க? அப்போ ஆட்சியை நடத்துறீங்க அப்போ? ஏன்னா இன்னைக்கு காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னா உலகம் முழுவதும் மிக மோசமான ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு. அதுல இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அடாப்டேஷன், மிட்டிகேஷன் சொல்றது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.